இந்த வாரம் ஸ்மாக் டவுன்ல என்னெல்லாம் நடந்ததுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு டிஆர்பிக்காக பிராக்க கூட்டு வராங்க. பிராக்குக்கும் ஆட்ரூத்துக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ஆட்ரூத் வந்தாலே அங்க ஃபன்னுக்கு பஞ்சம் இருக்காதுன்னு டபிள்யூ ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். எப்படி இருந்தாலும் எஃப்ஐயும் வாங்குவாரு. ஆனா அன்எக்ஸ்பெக்டட் என்னன்னா எஃப்ஐ போடுறப்ப பிராக்கோட பேண்ட் கிழிஞ்சது தான். அது ரொம்ப ஃபன்னா இருந்தது. வழக்கம் போல சாமி ஜெயின் தன்னோட யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பை ஓப்பனா வைக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா ரே ஃபினிக்ஸ்ன்ற கூடிய ஒரு ரெஸ்லர் வந்து ஃபைட் பண்றாரு சாம்பியன்ஷிப்க்கு. இந்த மேட்ச்ல நிறைய அக்ரோபேட்டிக்ஸ் மூவ்மெண்ட் இருந்தாலுமே சாமி ஜெயின் இந்த மேட்சை வின் பண்ணாரு. அதை தொடர்ந்து ஜாட் கேர்கல் வெர்சஸ் டிஃபனி ரொம்ப நாளா பனிப்போர் போயிட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்குமே 1-on-1 மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்ல ஜாட் கேர்கலோட டாமினேஷன் நிறையவே இருக்கு. பட் எதிர்பாராத விதமா நயா ஜாக்ஸ் உள்ள இன்டரப்ட் கொடுக்கறாங்க. ஜாட் கேர்கல் அண்ட் டிஃபனி ரெண்டு பேருமே பாரம்பரியம் பார்க்காம அட்டாக் பண்ணிட்டு போறாங்க. சோ மேபி நெக்ஸ்ட் மெயின் ஈவென்ட்ல ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்க்கான வாய்ப்பு இருக்கு. ஃபைனலா இந்த ஸ்மாக் டவுனோட ஒரு மெயின் ஈவென்ட் மேட்ச்னு சொல்லக்கூடிய ராண்டி ஆர்டன் வெர்சஸ் ட்ரூ மெக்கண்டேர்க்கான 1-on-1 மேட்ச் நடக்குது. இப்போ ஸ்மாக் டவுன் ஃபேஸா இருக்கிற ராண்டி பாத்தீங்கன்னா நிறையவே அடி வாங்குறாரு ட்ரூ கிட்ட. பட் ஹீலரா இருக்கிற ராண்டி பாத்தீங்கன்னா இதுக்கு மேல டபுள் மடங்கு அடிச்சிருப்பாருன்றது இங்க நிறைய பேருக்கு ட்ரூ மெக்கண்டேரை வின் பண்ற ஸ்டேஜுக்கு வரப்ப மேட்ச் பாத்தீங்கன்னா பாதியில நிறுத்துற மாதிரி ஆகுது. இதுக்கான ரீசன் என்ன பாத்தீங்கன்னா ட்ரூ மெக்கண்டேர் ராண்டி ஆர்டனை ப்ரூட்டலா அட்டாக் பண்ணதான். அப்ப பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ரிட்டர்ன் கொடுக்குறாரு. ட்ரூ மெக்கண்டேரை ரிங்க விட்டு அடிச்சு தடுத்துட்டு உன்னோட சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சாம்பியன்ஷிப் சேலஞ்சுக்கு வராரு கோடி. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன